ஜோசியத்திலிருந்து மெரினா பீச்சில் கம்ப்யூட்டர் ஜோசியம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எடைப்பட்டியில எல்லாம் ஜோசியம் பெட்டி வந்துச்சு. ஏதாவது ஒரு துன்பம் இருந்துச்சுன்னு வைங்க, ஜோசிய காட்ட கையை நீட்டுவார். என் கையை பாருங்க, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கல. அவர் அப்படி கையை பார்ப்பாரு. உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் சரியில்லை, கரெக்டா சொன்னீங்க மச்சான், எல்லாம் என்ன சுத்தி தான் இருக்காங்க. இது எப்படி கையில தெரியுமா? இந்த கையில என்ன இருக்கு? இதை அப்படி பார்த்துட்டு சுத்தி உள்ளவங்க சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? இது ஏமாத்துறான்னு விளங்க விட்டாம. அதே மாதிரி இந்த கிளி ஜோசியம், ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. பாய்மார்கள் பாயம்மார்கள் யாரும் வர்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த சீட்டை உங்களுக்குள்ள கிளி எடுக்கிறதுக்கு தோதா வச்சிருவாங்க. எடுத்து வந்து காட்டுமா, ஐயப்பா மக்கா மதீனா போட்டோ வந்திருக்கு, நீங்க அடுத்த வருஷம் உம்ரா போவீங்க, அடுத்த வருஷம் ஹஜ் தான். அந்த அம்மா ஐவேலி துணைக்கே போவாங்க, உம்ராவுக்கு போறாங்க. இது முட்டாள்தனம்னு தெரியலையா? ரயில்வே ஸ்டேஷன்ல கம்ப்யூட்டர் எடை பார்க்கிற ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, ₹1 போடணும். இப்ப அது இல்ல. ஆரம்பத்துல நம்ம ஏறி நின்று ₹1 போட்டோம்னா நம்ம வெயிட் என்ன அப்படின்னு வரும். அந்த சீட்டுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஏதாவது எழுதிருக்கும். அதான் ஜோசியம். உங்களுக்கு அடுத்த வருடம் திருமணம் நடைபெறும். சில நேரம் பொதுவாவே இருக்கும், அவன் என்ன சொல்ல வராரு நமக்கு விளங்காது. நடப்பவை அனைத்தும் நல்லதாவே நடக்கும். அது என்னடா இது புதுசா இருக்கு. அந்த இட மிஷின்ல எந்த வெயிட்ட கொண்டு வச்சாலும் சீட்டு வரும். நம்ம போய் நின்னா மட்டும் இல்லை, ஒரு 10 கிலோ மூட்டையை கொண்டு போய் வைங்க, ஒரு ₹1 போடுங்க, போட்டு பார்த்துருக்கோம், சீட்டு வரும். விரைவில் உங்களுக்கு திருமணம். எது அந்த சாக்கு மூட்டைக்கா? சாக்கு மூட்டைக்கு திருமணம் பண்ணி என்ன ஆக போகுது? வரும். அப்ப இப்படியாக முன்னுக்கு பின் முரணாக சொல்லி கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியலையே. பேப்பர்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருக்கும் போதே மரத்தின் கிளை கீழே ஒடிந்து அவர் இறந்து போயிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் தன்னுடைய தலையில் விழவிருக்கக்கூடிய மரத்தின் கிளையை பற்றி அறிந்து கொள்ள முடியாதவர், தனக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியல. இது மூட நம்பிக்கை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எவர் ஒருவர் மன் அத்தல் கஹான், ஜோசியக்காரன் குறி சொல்பவனிடம் வந்து ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மைப்படுத்துவானேயானால், அதை உண்மை என்று அவன் நம்பினால், என் மீது அருளப்பட்ட வேதத்தை அவன் மறுத்து விட்டான், குர்ஆனை மறுத்தவன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாவட்ட மாநாட்டிலே அரணாகும் இஸ்லாமும் முரணாகும் முஸ்லிம்களும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் முஸ்லிம்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது, ஆனால் அவற்றுக்கு நேர் எதிராக இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு முரணாக முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்கிற செய்தியினை சொல்வதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். உலகில் உள்ள மதங்களிலேயே இஸ்லாம் பல்வேறு தனிச்சிறப்புகளை கொண்ட ஒரு மார்க்கம். இஸ்லாம் தவிர்த்து பிற மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மதங்கள் அதனை உருவாக்கியவரின் பெயராலேயே அழைக்கப்படும். பௌத்த மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கௌதம புத்தர் அவர் சொன்ன கருத்துக்களையும் தத்துவங்களையும் தான் பௌத்தம் என்று சொல்கிறார்கள். அதனை உருவாக்கியவரின் பெயரிலேயே அந்த மதம் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் என்று சொன்னால் அந்த சொல்லே அதன் போதனைகளை அறிவுரைகளை சொன்ன இயேசு கிறிஸ்து, அவர்களுடைய கருத்துக்களை அவருடைய பெயராலேயே கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி உலகில் உள்ள ஏராளமான மதங்கள், கொள்கை கோட்பாடுகள், அதனை எந்த நபர் அடையாளப்படுத்தினாரோ, ஒரு தனி நபர் அடையாளப்படுத்தி இருந்தால் அவரோடு அந்த மதம் அழைத்து சொல்லப்படுகிறது. ஒரு சமூகம் அடையாளப்படுத்தி இருந்தால் அந்த சமூகத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய மதங்களும் இருக்கிறது. இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இஸ்லாம். இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் வெறுமனே ஒரு தனிநபரின் கருத்துக்கள் என்பது கிடையாது. யாரோ ஒரு நபர் சொன்னார், அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான் இஸ்லாம் என்று எந்த ஒரு தனி நபருடைய பெயரோடு இவை அழைக்கப்படுவதில்லை. ஒரு சமூகத்தின் பெயருடனும் இவை அழைக்கப்படுவதில்லை. காரணம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த சராசரங்களையும் படைத்து மனிதர்களை படைத்து இயக்கி கொண்டிருக்கிற, உலகத்தை படைத்து இயக்கி கொண்டிருக்கிற இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம். இறைவன் இந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கோ குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்கோ வழங்கவில்லை. முழு மனித சமூகத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் அனைவரும் தம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே பல்வேறு கருத்துக்களை, அழகிய தத்துவங்களை கொண்ட ஒரு அற்புதமான மார்க்கமாக இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் திகழ்கிறது. நீங்கள் ஏனைய மதங்களை, கொள்கை கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டால் ஏதேனும் குறிப்பிட்ட துறை சார்ந்த கருத்துக்கள் மாத்திரம்தான் அந்த மதங்களில இருக்கும். ஒன்று ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுவார்கள். கடவுள் பக்தி, எந்தெந்த காரியங்களில் ஈடுபட்டால் கடவுளிடம்
நாம் பக்தி பெறலாம், முக்தி அடையலாம் என்று கடவுளை பற்றியும் கடவுளிடம் நெருக்கம் பெறுவதற்குரிய வழிபாட்டு முறைகளை பற்றி மாத்திரமே பேசக்கூடியவைகளாக சில மதங்கள் இருக்கும். இன்னும் சில தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் தனி நபர்கள் அறிமுகப்படுத்திய அல்லது ஒரு குழு ஒரு சமூகம் அடையாளப்படுத்திய தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் முழுமையாக தவிர்க்கப்பட்டு மக்களுக்கு தேவையான அரசியல் பூர்வமான கருத்துக்கள் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கும். அந்த அரசியல் பூர்வமான கருத்துக்களில் கூட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி ஒரு மனிதன் தம்முடைய வாழ்வில் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உள்ளடக்கி அவனுக்கு தேவையான அனைத்து விதமான வழிகாட்டுதலையும் வழங்கக்கூடிய வகையில் ஏதேனும் ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படியாக முந்தைய வேதங்கள் முந்தைய மதங்கள் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இருக்காது. ஆனால் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் முழுக்க முழுக்க இறைவனால் வழங்கப்பட்டது. இறைவனால் வழங்கப்பட்டது மாத்திரமல்ல, முழுமையை கொண்டிருக்கிறது. அது தனித்தே முழுமை பெற்றதாக முழு மனித சமூகத்திற்கும் தேவையான எல்லா துறைகளை பற்றியும், ஆன்மீகம் என்றால் ஆன்மீகம் குறித்து ஏராளமான அறிவுரைகள் வழிகாட்டல்கள், அரசியல் என்றால் அரசியல் குறித்து ஏராளமான வழிகாட்டல்கள், ஒரு யுத்தம் என்றால் இந்த யுத்தத்திற்கு தேவையான நெறிமுறைகள், ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குடிமக்களின் நலனில் எப்படி அக்கறை கொண்டு ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்று எல்லா விதமான முழுமையான ஒரு வழிகாட்டுதலை கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி முஸ்லிம்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியதென்ன? இந்த மார்க்கத்தில் எந்த குறையும் இல்லை, இந்த மார்க்கத்தில் எந்த விடுபடுதலும் இல்லை. என்னுடைய வாழ்வில் நான் அன்றாடம் சந்திக்கிறேன், பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறப்பை சந்திக்கும் வரையிலும் அவனுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் உள்ளடக்கிய அற்புதமான உன்னதமான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. காரணம், இது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம், இறைவனால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனான். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்குரிய தீனாக வாழ்வியல் வழிமுறையாக பரிபூர்ணமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி நாம் கடைபிடிக்கும் பொழுது பல்வேறு இடர்பாடுகளில் இருந்து அன்றாட வாழ்விலே ஏனைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்களை சந்திக்கின்றார்களோ, என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்களோ, அத்தனை விதமான சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு பாதுகாப்பு அரணாக இஸ்லாம் நமக்கு விளங்குகிறது. எப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது? உலகத்தில் உள்ள அதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணமாக ஒன்று ரெண்டு விஷயங்களை நீங்கள் பாருங்கள். உலகத்தில் இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் அது சமத்துவமின்மை என்கிற பிரச்சனை தான். எந்த நாட்டிற்கு நீங்கள் சென்றாலும், உலகில் எந்த மூலைக்கு நீங்கள் சென்றாலும், அல்லது ஒரு ஊரில் உள்ள எந்த முடுக்கிற்கு நீங்கள் சென்றாலும் சரி, சமத்துவம் என்ற சமத்துவமாக நடத்தப்படுவதில் நவீன உலகிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறது, இனத்தின் பெயரால் பாகுபாடு காட்டப்படுகிறது, நிறத்தின் பெயரால் பாகுபாடு, பிறப்பின் பெயரால் பாகுபாடு. இந்த மொழி பேசினால் அவர் சிறப்பிற்குரியவர், உயர்ந்தவர், அந்த மொழி அல்லாத வேறு மொழிகளை பேசுபவர்கள் தாழ்ந்தவர்கள். அப்ப மொழியால் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய ஒரு சூழலை நவீன காலகட்டத்தில் பார்க்கிறோம். நிறத்தால் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய சூழலை பல்வேறு மேலை நாடுகளில் பார்க்கிறோம். அங்கே எல்லாம் எப்படியான ஒரு தீண்டாமை மனிதர்களுக்கு மத்தியில் கடைபிடிக்கப்படுகிறது? வெள்ளை நிறத்தில் யாரேனும் இருந்து விட்டால் அவர் சிறப்பு, அவர் சிறப்புக்குரியவர், அவர்தான் முழுமையான சகல உரிமைகளையும் பெறுவதற்கு முதல் தகுதி பெற்றவர். அதுவே கருப்பு நிறத்தில் அமைந்து விட்டால், அவனின் தோலின் நிறம் கருப்பாக இருந்து விட்டால் போதும், அவன் உரிமைகளில் பின்தங்கியவன், அவன் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை குடிமக்களாகத்தான் நடத்தப்பட வேண்டும். ஒரு வெள்ளை நிறத்தவனும் கருப்பு தோலை கொண்டவனும் ஒரே நேரத்தில் வந்து நிற்கிறார்கள். ஒரு சீட்டு தான் இருக்கு வாகனத்துல. இப்ப அந்த ஒரு சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க? இருவரும் ஒரே நேரத்தில் வந்து சம உரிமையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தாலும் கூட நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிற நாடுகளிலே
வெள்ளை நிறத்தவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டது. கருப்பு தோலை கொண்டவன் நின்று கொண்டுதான் பயணிக்க வேண்டும். கழிப்பறையிலும் அப்படித்தான் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. ஒரு பொது கழிப்பறை என்று சொன்னால் அனைவரும் அங்கே போய் சமமாக பாவிக்க முடியாது. வெள்ளை நிறத்தவர்களுக்கு தனி கழிப்பறை, கருப்பு நிறத்தவர்களுக்கு தனி கழிப்பறை, நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிற சூழல் மேலை நாடுகளில் தலை தூக்கி இருந்த காலகட்டம். இன்றைக்கும் அப்படியான கொடுமைகளை அவ்வப்போது அவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இயல்பிலேயே அந்த சிந்தனை ஊட்டிவிட்டார்கள். இந்தியாவை அடிமைப்படுத்தியதற்கு பிறகு அந்த எண்ணத்தை இந்தியர்களுக்கு மத்தியிலையும் அப்படியான ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டார்கள். அவங்க தானே ஒரு பல வருஷ காலமா 200 வருஷமா ஆட்சி புரிந்தார்கள். 200 வருஷம் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் அவர்களால் நுழைக்கப்பட்ட பல்வேறு செய்திகள்ல ஒன்று இந்த வெள்ளை நிறத்துக்கு கூடுதல் சிறப்பு. தோல்ல ஒருத்தன் கருப்பா இருக்கிற அவனை பார்த்தா என்ன மட்டமான ஆளு, அவர் மட்டமான ஆளு எப்படி முடிவு பண்ணிய? அவர் அறிவில் குறைபாடு உள்ளவர் என்று எப்படி முடிவு செய்தார்கள்? அவர் என்ன படிச்சார்னு கேட்டாங்களா? என்னென்ன தகுதிகளை கொண்டிருக்கிறார் என்று அவரிடத்தில் விசாரிக்க மாட்டாங்க. கலர் கருப்பா இருந்துச்சுன்னா போதும். அதுவே வெள்ளையா இருந்துச்சுன்னா, வெள்ளையா இருந்தா அவன் நல்லவனா தம்பா இருப்பான், வெள்ளைக்காரன் நல்லவன். கருப்பு கலர்ல உள்ளவனை நம்ப கூடாது, ஆள் பார்த்தாலே பயங்கரமா இருக்கிறான், இவனை நம்பலாமா? இப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி வைத்து விட்டார்கள். அதனாலதான் பார்க்க ஒரு ஆண் அழகு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பெண் பார்க்கிறான்னு வைங்க, சொல்லும் போதே சொல்லுவார், நல்ல செக்க செவேன்னு பாருங்க, சுண்டுனா ரத்தம் வரணும், சுண்டுனா ரத்தம் வர்ற அளவுக்கு எனக்கு வெள்ளையா பாருங்கன்றார். அதே போலத்தான் பெண் தரப்பிலையும் மாப்பிள்ளை பார்க்க சொல்கின்ற பொழுது எனக்கு வர்ற மருமகள் நல்ல வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும், தூரத்துல இருந்து பார்த்தா கூட அவர் தோலை வைத்தே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படியான ஒரு சிந்தனையை, குணம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது, அவருடைய அறிவு பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது, நிறம் முன்னிலைப்படுத்தப்பட்டு விட்டது. அவள் உருவாக்கி வைத்திருக்கிற விளையாட்டுகளில் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்மிடையே பரப்பினார்கள். செஸ் போர்டு இது அவன் உருவாக்குன, அவன் நமக்கு சொல்லி தந்துட்டு போன ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டுல பாருங்க 2 கலர் தான், கருப்பு வெள்ளை. ஃபர்ஸ்ட் யார் மூவ் பண்ணணும்? வெள்ளை கலர் காயின் யார் வச்சிருக்கிறாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். ஏன்? வெள்ளைக்கு முன்னுரிமை. நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த நேரத்தில் அவன் நமக்கு உருவாக்குனது என்ன? நான் வருவேன்பா, நீ நின்னா உனக்கு 2ஆம் உரிமை, எனக்கு தான் முதல் உரிமை. அந்த சிந்தனையை புகுத்துவதற்காக வேண்டி செஸ் விளையாட்டுல கூட வெள்ளை காயின் வச்சிருக்கிறியா, நீ தான் முதல்ல விளையாடணும், நீ கருப்பு காயின் தானே வச்சிருக்கிற, நீ 2வது விளையாடு, உனக்கு 2வது உரிமை என்று அந்த சிந்தனையை புகுத்தினார்கள். கேரம் போர்டு அது பிற்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தழுவிக்கொண்ட ஒரு விளையாட்டு. கேரம் போர்டுல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க. அதுல கருப்பு கலர் காயினும் இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும், ஒரே ஒரு சிவப்பு கலர் காயின் இருக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுறவங்க கேட்டு பாருங்க, கருப்புக்கு எவ்வளவு பாயிண்ட்? 5 பாயிண்ட் போனா போதுன்னு 5. வெள்ளை கலர் காயின் இருக்குல்ல, அதுக்கு எத்தனை பாயிண்ட்? 10. சிவப்பு கலர்ல இருக்கிற ஒரே ஒரு காயின், அதுக்கு பாயிண்ட் எத்தனை? 25. அப்ப சிவப்பு கலர்ல இருந்தா 25. எது? ஏன்? சுண்டுனா ரத்தம் வருது இல்லை, இவன் கேட்டான்ல, சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர்ல இருக்கிறதுனால அதுக்கு 25. வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால 10. கருப்பு கலர்ல இருந்தா அதுக்கு பாயிண்ட் கம்மி, மார்க் கம்மி. அப்ப விளையாட்டுகளில் கூட இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கி விட்டு சென்றார்கள். இது மேலை நாடுகளில் உள்ள வழக்கம். நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை? நிறத்தின் அடிப்படையிலான பாகுபாடு குறைவா இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதியில் பிறந்து விட்டால் இவர் உயர்ந்தவர், அவருக்கு எல்லா விதமான தனிச்சிறப்பும் இருக்கிறது. அதுவே இந்த சாதியில் பிறந்து விட்டார், அவர் தாழ்த்தப்பட்டவர், அவர் நம்மோடு புழங்கக்கூடாது, அவர் தனியாக ஒரு சேரியில் தான் அவர் வாழ வேண்டும் என்று தனிமைப்படுத்தப்படுகிற தீண்டாமை நாம் வாழ்கிற இந்தியாவில், குறிப்பாக நாம் வாழ்கிற தமிழகத்திலேயும் பல்வேறு வகையிலான தீண்டாமைகள் மனிதர்களை அடிமை பாவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கின்றதா இல்லையா? இருக்குது. மனிதர்களை மட்டமா பார்க்கிறாங்க, சமத்துவமா பார்ப்பதில்லை. எல்லோருமே மனுஷன் தானே, எல்லோருக்கும் எந்த விதமான நம்மை விட அவர்களுக்கு வேறு விதமான சிறப்புகள் இல்லை. வெறுமனை பிறப்பின் அடிப்படையில் மாத்திரம் இந்த சாதியில் பிறந்து விட்டதால் அவர் சிறப்பு, இந்த சாதியில் பிறந்து விட்டதால் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று அவருடைய உரிமைகளை பறிப்பது, அவரை பாகுபாடாக நடத்துவது எந்த விதத்தில் சரி? அப்படியான தீண்டாமைகள் இந்த காலகட்டத்திலையும் தமிழகத்திலையும் நடத்தப்படுகிறதா இல்லையா? எந்தெந்த வகையில் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கூட
கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு காவல்துறை ஒரு செய்தியை சொல்லியிருந்தது. 445 கிராமங்கள்ல இன்றளவும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது பல்வேறு வடிவங்களில். நாம நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிந்து விட்டது, எங்கே சாதி பார்க்கிறார்கள், சாதி பார்ப்பவர்கள் யாரும் உண்டா என்றெல்லாம் நாம் ஒரு புறம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தாலும் நடப்பு உண்மை என்ன? நம்முடைய முகத்தில் பளீரென்று அறைகின்ற உண்மை, தமிழகத்தில் இன்றளவும் சாதிய பாகுபாடு கடைபிடிக்கப்படுகிறது. அது நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்ல, பல்வேறு விதங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பொதுவுல ஊரோடு சேர்ந்தவர்களை தங்க வைப்பதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். தருமபுரியில ஒரு சம்பவம், இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பேர்ல விவசாய வேலைகளுக்கு செல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி விவசாய வேலைக்கு போறாங்க. டீ குடிக்கிற நேரம் அவர் கொடுக்கிற ஆளு உயர் சாதி என்று அவரை நினைத்துக் கொள்பவர், அந்த உயர் சாதி என்று கருதப்படுகிற சமூகத்தில் பிறந்தவர். அவர் டீ கொடுக்கிறார். கொடுக்கும்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லோருக்கும் டம்ளர்ல கொடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மட்டும் சிரட்டையில டீ கொடுத்தாங்க. அந்த அம்மாவும் ஒன்றும் அறியாமல் சிரட்டையில டீயை வாங்கி குடித்துக் கொண்டார்கள். அந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சிரட்டையில அவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதோ அல்லது டீ குடிப்பதாகவோ இருந்தாலோ வேறு ஒரு பாத்திரத்தை வழங்குவது, எந்த பாத்திரமும் இல்லையா, நாங்க குடிக்கிற பாத்திரத்துல நீங்க குடிக்கூடாது, நீங்க சிரட்டையில குடிங்க. தருமபுரியில் நடந்த சம்பவம். அதே போல இன்னும் ஒரு ஊரில் ஒரு விளையாட்டு திடல் இருக்கிறது போல பெரிய மைதானம், பெரிய கிரவுண்ட் இருக்கு. அதுல பொதுவாக எல்லோரும் வந்து விளையாடுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் மக்கள் ஒரு மாலை நேரத்தில் விளையாடுவதற்கு வருகிறார்கள். அந்த திடலுக்கு அடித்து விரட்டி அனுப்புகிறார்கள். நீங்கள்லாம் இந்த திடல்ல வந்து விளையாடக்கூடாது, உங்களை யாருப்பா ஊருக்குள்ள விட்டது, உங்களை யார் இங்கே விளையாட அனுமதித்தது, எப்படி நீங்கள் இங்கே வரலாம் என்று சொல்லி ஒன்றும் அறியாது எதற்காக நாங்கள் விரட்டப்படுகிறோம் என்பதையே அறியாமல் பச்சிலம் சிறுவர்கள், பள்ளி படிக்கக்கூடிய பாலர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவமும் தமிழகத்தில் நடைபெற்றதை நீங்கள் பார்க்கலாம். பொதுப்பாதை அனுமதி மறுக்கப்படுகிறது. செருப்பு போடுவதற்கும் இன்றளவும் சில கிராமங்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் செருப்பு போடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இறந்து விட்டால் அவருடைய உடலை தங்களுடைய தெருவை கடந்து செல்வதற்கு அனுமதி மறுக்கிறாங்க. திருவிழா கொண்டாடுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்க. அவங்க தங்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் ஒரு காலி இடம் இருந்தால் அங்கே சுடுகாடு அமையக்கூடாது, இடுகாடு அமையக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். இந்த தடைகள் அனைத்தும் எதன் பேரில் விதிக்கப்படுகிறது? வேறு கொள்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்ல, ஏழைகள் என்று சொல்லி அல்ல, எந்த விதத்திலையும் பாகுபாடு காட்டக்கூடாது. வெறுமனே பிறப்பின் அடிப்படையில் இப்படிப்பட்ட பாகுபாடு காட்டப்படுவதை பார்க்கும். இதன் பேரால் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பலரும், தலித்து சகோதரர்கள், பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் பலரும் இன்றளவும் பல்வேறு தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இத்தகைய தீண்டாமை கொடுமையிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற அரணாக விளங்குகிறதா இல்லையா? நாம் யாராவது இந்த கொடுமை அனுபவிச்சோமா? பிறப்பை அடிப்படையாக சொல்லி நீ இந்த சாதியில் பிறந்தவன் என்று சொல்லி நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டதா? முஸ்லீம் என்கிற காரணத்தினால் நமக்கு ஒரு பார்வை இருக்கும், தாடி வச்சா அதுக்கு ஒரு பார்வை, அது தனி. அது அல்லாமல் பிறப்பின் அடிப்படையில் என் பிள்ளைகளோடு இவன் விளையாடக்கூடாது, இவன் எனக்கு அருகாமையில் வீட்டில் தங்கக்கூடாது, எங்க விளையாட்டு கிரவுண்ட்ல இவர்கள் விளையாடக்கூடாது, இவங்களுடைய பிள்ளைகள் விளையாடக்கூடாது, இந்த காம்பவுண்ட்ல இவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது, இவங்க ஊர்லயே சேர்க்கக்கூடாது, தெருவில் சேர்க்கக்கூடாது, தனியாகத்தான் இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று நம் பாகுபாடு காட்டப்பட்டோமா? அந்த சகோதரர்கள் அனுபவிக்கக்கூடிய வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாத வலிகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சகோதரர்கள் பட்ட வலியை ஒரு முஸ்லிம் நாம படுறோமா? அந்த இழிவு நமக்கு ஏற்படுகிறதா? அந்த இழிவிலிருந்து நம்மை தடுத்து நின்று பாதுகாக்கக்கூடிய அரங்கது கேடயமது இஸ்லாம். எப்போது நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டோமோ அப்போதிலிருந்து சமத்துவ பாதையில் நாம் பயணிக்க துவங்கி விடுகிறோம். அனைவரும் நம்மின் மீது தோள் போட்டுக் கொள்கிறார்கள். நமக்கு பொருளாதாரத்தை காரணம் காட்டியோ வேறு சில காரணங்களை காட்டியோ எந்த விதத்திலையும் பாகுபாடு நமக்கு பார்க்கப்படுவதில்லை. காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம். இஸ்லாம் சொல்லுகிறது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே,
இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. நீங்கள் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள். முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிமா இருந்தாலும் சரி, அவன் வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள். அந்த உணர்வு முஸ்லிம்களுக்கு ஊட்டப்படுகிறது. அப்படித்தான் பிற சமூக மக்களையும் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நம்மை பக்குவப்படுத்துகிறது. அந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நிறத்தால் இனத்தால் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் கொண்ட கொள்கையின் அடிப்படையில், இஸ்லாமிய சொல்லக்கூடிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் நாம் அனைவரும் மனிதர்கள் என்கிற ஒரு சமத்துவ பார்வை நம்ம மீது விழுகிறதா இல்லையா? என்னைக்காவது உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன சாதின்னு கேட்டிருக்கிறாங்களா? நாமும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானுங்க. நம்முடைய ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னால உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு சமூகத்தை, இந்த சாதி அடுக்கு நிலைகள்ல ஏதேனும் ஒரு அடுக்கு நிலையில் இருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். 5 தலைமுறைக்கு முன்னால, ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னால். ஆனா இப்ப நமக்கு தெரியுதா நம்முடைய முன்னோர்கள் எந்த சாதியிலிருந்து வந்தவர்கள் என்று நமக்கு தெரியுதா? ஒரு 2-3 தலைமுறைக்கு வந்தவங்களா இருந்தா தெரிவாங்க. புதிதாக 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்ககிட்ட விசாரிச்சா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இந்த தேவர் சமூகத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம், நாங்க அதுல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம், நாங்க நாடார்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம், நாங்க தலித்துகள் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம்னு ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் தான் தெரியும். 7 தலைமுறைக்கு முன்னால இருந்துச்சுன்னா, 10 தலைமுறைகளை கடந்து விட்டால் எந்த சமூகத்திலிருந்து எந்த சாதியிலிருந்து இஸ்லாத்தை நாம் ஏற்றோம் என்பதை நமக்கு மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையில் ஒன்று கொடுக்கிறோம். நமக்கு அருகாமையில் உள்ளவர்கள் யார் என்று நாம் பார்ப்பதில்லை. நமக்கு முன்னே நிற்பவர் யார், நமக்கு பின்னே நிற்பவர் யார் பார்ப்பதில்லை. சமத்துவ உணர்வு. நாம் அனைவரும் சமம். நாம் அனைவரும் இறைவனினுடைய கடவுளினுடைய அடிமைகள். இறைவனின் அடிமைகள் என்கிற வகையில் நாம் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு ஊட்டப்படுதா இல்லையா? இந்த அருமையை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா? இந்த தீண்டாமை கொடுமைகளிலிருந்து, தீண்டாமை என்கிற இன அழிவிலிருந்து இஸ்லாம் என்கிற இந்த அருமருந்து தான் நம்மை தடுத்து பாதுகாத்து நிற்கிறது. இஸ்லாம் தான் எனக்கு இந்த கண்ணியத்தை வழங்கி இருக்கிறது. இஸ்லாம் தான் எனக்கு உயர்வை வழங்கி இருக்கிறது. உங்க பேரை நீங்க அப்துல் காதர்னு சொல்வீங்க, என்ன சாதி கேட்க இயலாது. அப்துல் ரஹ்மான் என்ன சாதி சொல்ல முடியாது. அதே நீங்க குமார்னு வேற ஒரு பேரை சொல்லி பாருங்க, ராமசாமின்னு சொல்லி பாருங்க, இன்னும் வெவ்வேறு வேறு எந்த பேர்களை நீங்கள் சொன்னாலும் உரையாடல்களின் இடையிலே அல்லது கடைசியிலே நீங்க என்ன சாதி, நீங்க எந்த சமூகத்திலிருந்து வந்தீங்க கேள்வி கேட்கப்படுவார்கள். நமக்கு அப்படிப்பட்ட கேள்வியே இல்லை. இந்த வகையில் இஸ்லாம் நமக்கு சாதிய கொடுமைகள் இருந்து, தீண்டாமை கொடுமைகள் இருந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இஸ்லாம் விளங்குகிறது. இதை நம்ம புரியணும். இஸ்லாத்தின் அருமை நம்ம புரியணும். அது மட்டுமா, இஸ்லாம் இன அழிவிலிருந்து தீண்டாமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு நம்முடைய அறிவை பாதுகாக்கிறது. ஏனெனில் இஸ்லாத்தை பொறுத்தவரை நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதன்மை பிரச்சாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தான் சூப்பர் பவர், சுப்பீரியர் பவர். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நீ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தலை சாய வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ்வை போல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹ் தனித்த ஆற்றல்களை கொண்டவன். அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு பசி இல்லை, அவன் எல்லா காலத்தையும் அறிந்தவன். அவனுக்கு முடிவில்லை, ஆரம்பம் இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு இணை எந்த ஒரு பண்பிலும் அவனுக்கு இணையோ துணையோ உலகத்தில் எவரும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு நிகரானவர், அவனை போன்றவர் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்கிற வகையில் நபிகள் நாயகம் நமக்கு அல்லாஹ்வை பற்றி போதிக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்புற மாதிரி உலகத்தில் யாரையும் நம்ப கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சூப்பர் பவர். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய பவரை வேறு எவருக்கும் அல்லாஹ் வழங்க மாட்டான். எந்த பொருளுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இப்படி மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்த போதனைகள். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இஸ்லாத்தை சொல்லி தந்த அந்த போதனைகளை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் எந்த ஒரு ஆன்மீகவாதியும் இந்த அளவிற்கு தெளிவாக
ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை கட்டமைத்ததே கிடையாது. காரணம் என்ன? இது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம். நீ பிற ஆன்மீகவாதிகள் எல்லாம் பாருங்க, அவங்க மதத்தை பரப்புகின்ற பொழுது தங்களுக்கென்று ஒரு விசேஷமான ஆற்றல் இருப்பதாக, கடவுளின் அவதாரம் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். தங்களை கடவுளின் அவதாரம் என்று சொல்லிக் கொண்ட பல்வேறு ஆன்மீக தலைவர்களை தமிழகம் கண்டிருக்கிறதா இல்லையா? அல்லது ஒரு கட்டத்தில் நானே கடவுள் என்று சொல்லி விடுவார்கள். நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள். நீ அப்பா கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிற, நான் தானப்பா கடவுள். அந்த கடவுள் அவ்வளவு காலமா எங்க இருந்தாரு? நம்ம தெருவுக்கு அடுத்த தெருவுல தான் இருந்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னால் வரையிலே சாதாரணமா இருந்திருப்பாரு, நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா என்ன, நான் தான் கடவுள். இப்ப என்கிட்ட ஆசி வாங்க வாங்க எவ்வளவு பேரை பார்க்கிறோம். தொலைக்காட்சியில, சமூக வலைத்தளத்தில் நீங்களே பார்த்திருக்கலாம். ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில், ஒரு தனியார் தொலைக்காட்சியில் குடும்ப சண்டைக்கு வந்த ஒரு பெண்ணு திடீர்னு என்னவா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பேக் என்ன நினைச்சு நம்ம வேறு விஷயங்களை கவனம் செலுத்தணும்னா, இப்ப எனக்கு கடவுள் சக்தி வந்து விட்டது, கடவுளுக்கு கல்யாணம். அப்ப முந்தி ஒரு ஆணோட வந்தீங்களே, அவர் யாரு? அந்த வாழ்க்கை வேறு, இந்த வாழ்க்கை வேறு. அந்த பாதையை நீங்கள் உங்களால் கண்டறிந்து கொள்ள முடியாது. இது வேறு பாதை என்னெல்லாமோ சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? அப்ப நானே தங்களுக்கு கடவுள் தன்மை இருப்பதாகவோ அல்லது தாங்களே கடவுள் என்றோ, கடவுளின் பல்வேறு விசேஷ குணங்கள் தம்மிடம் இறங்கி விட்டதாகவோ மக்களுக்கு மத்தியில் அப்படித்தான் ஆன்மீகம் சொல்லக்கூடியவர்கள பார்க்கணும். ஆனா நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பத்திலாம் நமக்கு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ரசூலுல்லாஹ்வை நாம நினைத்து விடக் கூடாது. நபி அல்லாஹ்வை கூட அல்லாஹ்வுக்கு இணையாக நாம் கொண்டு சென்று விடக் கூடாது என்பதற்காக நெற்றி பொட்டில் அரைத்தால் போல் சொல்கிறார்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், எனக்கு விசேஷ சக்தியெல்லாம் கிடையாது, நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நான் உங்களிலிருந்து வேறுபடுவது இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு இறை செய்தி அருளப்படுகிறது, அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்துல செய்தியை மெசேஜை வாங்கி உங்களுக்கு சொல்றேன், மற்றபடி நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். ரசூலுல்லாஹ் தொழுகையில் இருக்கிறாங்க, தொழுகையில ஒரு ரக்காத்து கூடுதல் குறைவா தொழுது விட்டார்கள். ஒரு நபி தோழர் வந்து சுட்டி காட்டுகிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு உணரவில்லை, இவர் என்ன சொல்கிறார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை நீங்கள் கூடுதலாக குழவித்து விட்டீர்கள். அப்படியா, வாங்க திரும்பி வாங்க. அந்த தவறுக்கு பரிகாரம் தேடுறாங்க. அதன் இறுதியில் சொன்னார்கள், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே, அன்சா கமா தன்சவுனை, நீங்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது ஏழைய நேரங்களில் எப்படி உங்களுக்கு மறதி ஏற்படுமோ அதுபோல் எனக்கும் மறதி ஏற்படும், நானும் மறப்பேன், சில விஷயங்களை விட்டுருவேன், மறந்துடுவேன். மறந்தா எனக்கு சுட்டி காட்டுங்க. தொழுகையிலேயே ஒரு ரக்காத்தை நான் குறைத்து விட்டாலும் அல்லது அதிகப்படுத்தி விட்டாலும் எனக்கு நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். தன்னை ஒரு மனித புனிதர் என்ற ஒரு பிம்பத்தை அல்லாஹ்வின் தூதர் கட்டமைக்கவே இல்லை. காரணம் என்ன? இஸ்லாம் அல்லாஹ்வின் இடத்துல வேறு யாரையுமே கொண்டு போய் வைக்க கூடாது என்று சொல்கிறது. ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த பொருளாகவே பாவிக்க சொல்கிறது. மூட நம்பிக்கை என்ற ஒரு தவறான நம்பிக்கைக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் நம்புவதா, ஒரு மனிதனை நம்புவதா இருந்தாலோ, ஒரு பொருளை பற்றி நம்புவதாக இருந்தாலோ, அந்த மனுஷனுக்கு என்ன தன்மை இருக்கு, கண்ணுக்கு முன்பாக அவன் என்னென்ன ஆற்றல்களை பெற்றிருக்கிறான், என்னென்ன சக்தி அவனுக்கு இருக்கு, கண்ணுக்கு முன்பாக எதை நம்ம பார்க்கிறோமோ அதைத்தான் நம்பணும். அது அல்லாம அவனுக்கு கூடுதலான சக்தி இருக்கிறது, மறைவான விஷயங்களை எல்லாம் அவர் அறிவார், நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் இப்படி நம்புவதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு மறைவானது தெரியாது, ஆலிமுல் கைப் ஃபலா யுஹிரு அலா கைபிஹி அஹதா, இறைவன் ஒருவன் தான் மறைவானவற்றை அறிபவன், அந்த மறைவான விஷயங்களை அவன் வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயம் பாது, மறைவானது அல்லாஹ் யாருக்கும் சொல்ல மாட்டான். சொல்வதாக இருந்தால் தான் தேர்வு செய்த இறை தூதர்களுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுப்பான். உலகம் அழிவதற்கு முன்பாக வரக்கூடிய அடையாளங்களை நபிகள் நாயகம் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தானா இல்லையா? இது மாதிரி இதை தவிர்த்து நாளைக்கு என்ன நடக்கும் பாரு, நாளை மறுநாள் மழை பெய்யும், உனக்கு அடுத்த வருஷம் வாழ்க்கையில் இப்படி ஒரு துன்பம் நடக்கும், 5 மாசத்துக்கு பிறகு உனக்கு ஒரு நல்லது நடக்கும், இப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, லவ் குன்து அஅலமுல் கைப், மறைவான ஞானம் எனக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்றால்,
லஸ்தக்ஸர்து மினல் கைர், என் வாழ்க்கையில நான் அதிகமா நன்மையவே சம்பாதிச்சிருப்பேன். உமா மஸ்ஸனிய சூ, என் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும்னா வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் முன்கூட்டியே கண்டுகொள்ளலாமா இல்லையா? அதுல இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு கஷ்டம், என் வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்களை இடர்பாடுகளை நான் சந்திச்சிருக்கிறேன். அதெல்லாம் எதனால? எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, மறைவான ஞானம் எனக்கு இல்லை, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் என்று நபிகள் நாயகம் போதித்தார். இதுதான் இஸ்லாத்தின் போதனை. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையை நாம் நம்புவோமையானால் நம்முடைய அறிவு பாதுகாக்கப்படும், நம்முடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். இதற்கு முரணாக முஸ்லிம்கள் நடந்து கொள்கிற காரணத்தினால் தான் தங்களுடைய ஈமானை இழப்பதோடு அறிவையும் இழந்து பொருளாதாரத்தையும் இழக்கிறாங்க. பல விஷயம் உதாரணங்களை சொல்ல முடியும். ஜோசியம்ங்கிற ஒன்று எடுத்துக்கங்க. ஜோசியத்தை நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. கிளி ஜோசியத்திலிருந்து, கிளியை தானே அடைச்சு கூண்டுக்குள்ள வைக்க முடியும். புலி ஜோசியம் எவனா சொல்றான, ஒரு புளியை கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சி அதை விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்ல பார்க்க முடியாது. கிளினா பிடிச்சி கையால பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைச்சிக்கலாம். அப்ப கிளி ஜோசியத்திலிருந்து மெரினா பீச்சில் ஆளாளுக்கு உட்கார்ந்து சீட்டு சொல்லக்கூடிய ஜோசியம், கம்ப்யூட்டர் ஜோசியம், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எடைப்பட்டியில எல்லாம் ஜோசியம் பெட்டி வந்துச்சு. அதெல்லாம் என்ன இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும், ரயில்வே பெட்டி இருக்குல்ல, இவருக்கு ஏதாவது துன்பம் இருந்துச்சுன்னு வைங்க, ஜோசியை காட்ட கையை நீட்டுவார். என் கையை பாருங்க, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கல, என்ன அவர் அப்படி கையை பார்ப்பாரு. உன்னை சுற்றி உள்ளவங்கலாம் சரியில்லை, கரெக்டாக சொன்னீங்க மச்சான், எல்லாம் என்னை சுற்றி தான் இருக்காங்க. இது எப்படி கையில் தெரியுமா? இந்த கையில் என்ன இருக்கு? இதை அப்படி பார்த்துட்டு சுற்றி உள்ளவன் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? இது ஏமாத்துறான்னு விளங்க வேண்டாமா? அதே மாதிரி இந்த கிளி ஜோசியம், கூண்டுக்குள்ள கிளி இருக்கும். இவர் வருவார், ஒரே கஷ்டமா இருக்கு, இவனுக்கு வீட்டில் டென்ஷனா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். இவன் எங்க போகணும்னு தெரியாம கிளி ஜோசியம் காட்டு வந்துடுவான். ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. கிளியை கூப்பிடுவார். ஆமா, கிளிக்கு வேற ஒரு பேர் வச்சிருப்பார். ஆமா, நீ பாய்க்கு ஒரு சீட் எடு, பாயம்மாவுக்கு ஒரு சீட் எடுத்து கொடு, அது வரும். அது வாயில என்ன சீட்டு சிக்குதோ அதுதானே. அது கரெக்டா மக்கா மதீனா போட்டோ வச்சிருப்பாங்க. இவங்க பாய்மார்கள் பாயம்மார்கள் யாரும் வர்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த சீட்டை உள்ளுக்குள்ள கிளி எடுக்கிறதுக்கு தோதா வச்சிருவாங்க. எடுத்து வந்து காட்டுமா, பாயம்மா மக்கா மதீனா போட்டோ வந்திருக்கு, நீங்க அடுத்த வருஷம் உம்ரா போவீங்க, அடுத்த வருஷம் ஹஜ்ஜி தான். அந்த அம்மா ஐவேளை துணைக்கே போவார், உம்ராவுக்கு போறாங்களாம். அதுவும் நம்பி அப்படியா மாஷா சூப்பர் அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு நிம்மதி. இது முட்டாள்தனம்னு தெரியலையா? ரயில்வே ஸ்டேஷன்ல கம்ப்யூட்டர் இடம் பார்க்குற ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. ₹1 போடணும். இப்போ அது இல்லை. ஆரம்பத்தில் வச்சு ₹1 போட்டோம்னா ஏறி நின்று ₹1 போட்டோம்னா நம்ம வெயிட் என்ன அப்படின்னு வரும். பின்னால் ஒரு சீட் இருக்கும், அந்த சீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஏதாவது எழுதிருக்கும். அதான் ஜோசியம். உங்களுக்கு அடுத்த வருடம் திருமணம் நடைபெறும். சில நேரம் பொதுவாகவே இருக்கும், அவன் என்ன சொல்ல வரானே நமக்கு விளங்காது. நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அது என்னடா இது புதுசாக இருக்கு, புதுசு புதுசாக எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாய். பொதுவாகவே சொல்றது. அந்த இடம் மிஷின்ல எந்த வெயிட்டை கொண்டு வச்சாலும் சீட்டு வரும். நம்ம போய் நின்னா மட்டும் இல்லை, ஒரு 10 கிலோ மூட்டையை கொண்டு போய் வைங்க, ஒரு ₹1 போடுங்க, போட்டு பார்த்துருக்குறோம், சீட்டு வரும். கவலையே படாதீர்கள், விரைவில் உங்களுக்கு திருமணம். எது அந்த சாக்கு மூட்டைக்கா? சாக்கு மூட்டைக்கு திருமணம் பண்ணி என்ன ஆக போகுது? வரும். ஒரு சின்ன வயசு பையனை, ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனை கூட நிப்பாட்டுங்க, ₹1 போடுங்க, அடுத்த வருடம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அவனே ஒரு குழந்தைடா, அவனே ஒரு குழந்தை, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப நாமே நின்று நீங்க ஒரு நபரை பல முறை பரிசோதித்து பார்ப்பீர்களே, ஆனால் அது கம்ப்யூட்டர்ல பரிசோதித்து பார்த்தாலும் சரி, அல்லது கிளி ஜோசியம் சொல்றாங்கல்ல அவங்ககிட்ட பரிசோதித்து பார்த்தாலும் சரி, பொய்ன்னு உங்களுக்கே விளையும். நீங்க ஒரு முறை ஏறி நின்று விட்டு இறங்கி திரும்பவும் ஏறி நின்றுங்கள், முன்பு சொல்லப்பட்டதுக்கு முரணா வரும். மெரினாவில் ஜோசியம் அங்கங்க நின்று ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜோசியம் பார்த்து வாங்கி, எனக்கு கல்யாணமே அவளை என்ன செய்யணும்னு கேளுங்க. முதல் சொல்லிடுவாங்க, 1/4 மணி நேரம் போட்டு விலைக்கு நம்ம கிட்ட இருந்து அந்த ₹50 வாங்குறதுக்கு 1/4 மணி நேரமா பிரச்சாரம் நடக்கும். திரும்ப அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு திரும்ப வந்து எனக்கு பிள்ளையே பிறக்கல அப்படின்னு சொல்லி கேளுங்க, அதுக்கு ஒரு தீர்வை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படியாக முன்னுக்கு பின் முரணாக சொல்லி கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியலையே. பேப்பர்ல பார்த்துருக்கிறீங்களா? கிளி ஜோசியம் பார்த்துக்க, ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருக்கும் போதே மரத்தின் கிளை கீழே ஒடிந்து அவர் இறந்து போயிட்டார். எந்த மரத்து கீழே இருந்து வருஷ கணக்கில் கிளி ஜோசியம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை ஒடிந்து ஒரு தலை மேல விழுந்துருச்சு. அங்கேயே ஆள் ஸ்பாட் அவுட். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் தன்னுடைய தலையில் விழவிருக்கக்கூடிய மரத்தின் கிளையை பற்றி அறிந்து கொள்ள முடியாதவர். தனக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியல, அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியவில்லை.
ஆனால் மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் இப்படின்னு சொன்னா இது மூட நம்பிக்கை இல்லையா? இதை நம்புவது ரசூலுல்லாஹ் இதை நம்ப சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எவர் ஒருவர் மன் அத்தல் கஹான், ஜோசியக்காரன் குறி சொல்பவனிடம் வந்து ஃபஸத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்வதை உண்மைப்படுத்துவானேயானால், அதை உண்மை என்று அவன் நம்பினால், என் மீது அருளப்பட்ட வேதத்தை அவன் மறுத்து விட்டான், குர்ஆனை மறுத்தவன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. நீ எதுக்கு இறை வேதத்தை நம்புற? நீ குர்ஆனை நம்பி உனக்கு என்ன புண்ணியம்? குர்ஆன் உனக்கு எதனை நம்ப சொன்னது? எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உனக்கு வாழ சொன்னது? மூட நம்பிக்கைகள் அற்ற, அறிவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, மனிதனை மனிதனாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிவாற்றலை இஸ்லாம் நமக்கு போதித்திருக்கும் பொழுது அதுக்கு மாத்திரமா இப்படி இது மாத்திரம் இல்லைங்க. முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பார்த்தோம்னா அதை பத்தியே ஒரு பெரிய புக்கு போடலாம். வீட்டுக்கு முன்னால ஒரு திருஷ்டி கல், முன்னால எல்லாம் தொங்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு முன்னால ஒரு திருஷ்டி கல் தொங்கும். புதுசா வீடு கட்டுறாங்க, அதுக்கு ஒரு பொம்மையை, ஒரு பெரிய பூசணிக்காய், அந்த பூசணிக்காவுக்கு கண்ணு மூக்கு எல்லாம் வரைஞ்சி அதை தொங்க விட்டுருவாங்க. பார்த்தா என்னவா, அது கண்ணு பட்டு வீட்டுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான். கண் திருஷ்டி ஏற்பட்டுரும். கண் திருஷ்டினா என்ன, கண்ணு பார்த்து அந்த வீடு என்னமோ ஆயிருமா. அவர் பார்த்தா என்ன இப்படி பக்கத்தில் சூப்பர் வீடை கட்டி விட்டான்னு சொல்லிவிட்டா வீடு இடிஞ்சு விழுந்துருமா. அதை தடுப்பதற்காக வேண்டிதான் இந்த திருஷ்டி கல், அதை தடுப்பதற்கு தான் இந்த பூசணிக்காய். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் கருப்பு கலர் மை வைப்பாங்க. பிறந்த குழந்தை வெளியே அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் கருப்பு கலர் ஒரு மை. இந்த கருப்பு கலர் மை எதுக்குன்னு கேளுங்க, பிள்ளைய நிறைய பேர் பார்ப்பாங்க, அழகா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கண்ணு பற்றும். கண் திருஷ்டி படக்கூடாது என்பதற்கு இந்த பொட்டு. அப்போ ஒரு கண்ணில் இருந்து ஏதோ ஒரு சக்தி வர்ற மாதிரியும், அதனால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுவதை போலவும், அந்த பாதிப்பிலிருந்து தடுப்பதற்கு இந்த பொட்டை வச்சுட்டா தடுக்கப்பட்டுருமா? அப்ப நம்ம என்ன நம்புறோம்? நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது. அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுப்பவன் யார்? குர்ஆன் சொல்லுது, இறைவன் உங்களுக்கு ஒரு தீங்கை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதனை தடுப்பவர் எவனும் இல்லை. அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதனை தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்லை. அப்ப நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நமக்கு நடக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஒரு நல்லது நாடணும்னு நினைச்சா அது நடக்கும். யார் வந்து தடுத்து நிறுத்தினாலும் அந்த நல்லது நடந்தே தீரும். இறைவன் நமக்கு ஒரு துன்பத்தை தர வேண்டும் என்று நாடிவிட்டால், நீங்க ஒரு பொட்டு வைக்கிறதுனாலையோ, திருஷ்டி கல்லு தொங்க விடுறதுனாலையோ, பூசணிக்காயை தொங்க விடுறதுனாலையோ அது தடுக்கப்பட்டுருமா? பழங்காலத்துல நம்ம தாய்மார்கள் கல்யாணம் பண்ணும் போது கருகமணி ஒன்று கட்டுவாங்க கழுத்துல. அது அழகா இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த கருகமணி கட்டுற கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பழக்கம். அந்த சமூகத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் அந்த பழக்கத்தை அப்படியே கை கொண்டு விட்டார்கள். அதன் அடையாள நீட்சியாக இந்த பழக்கம் முஸ்லிம்களிடையே தொடர்கிறது. மற்றபடி இஸ்லாத்தில் திருமணத்திற்கென்று எந்த விதமான அடையாளமும் இல்லை. பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை தெளிவா படிச்சு சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துல திருமணத்துக்குன்னு அடையாளம்லாம் இல்லைங்க, ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்வது ஏற்றுக்கொள்வதுதான். ஆனா முந்தைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு கருகமணி, அந்த கருகமணி கழுத்துல இருக்கிற வரையும் தான் கணவனுடைய ரூஹே அதுல தான் இருக்கு. திடீர்னு குளிக்கும் போது ஏதாவது துண்டுபட்டு அல்லது ஆடைப்பட்டு அந்த கருகமணி கீழே உளுந்துருச்சுன்னு வைங்க, கருகமணி உளுந்துருச்சுலாம் சொல்லக்கூடாது. கருகமணி பெருகி விட்டதுன்னு சொல்லணுமா, உடஞ்சி பெருகிருச்சான். ஏன் கருகமணி உடைந்து விட்டதுன்னு சொன்னா புருஷனுக்கு ஏதாவது ஆயிரும், வாயில் அடி அப்படி சொல்லலாமா? புருஷனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லை. அப்ப புருஷனுடைய கணவனுடைய ரூஹே அந்த கருகமணியில் இருக்கிற மாதிரி அதை கட்டி கொண்டு ஒரு சமூகத்தில் திரிந்து கொண்டு இருந்தார்கள். இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த கருகமணியில என்ன இருக்கு? நம்ம கணவருடைய ரூஹை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் அந்த பாசிமணியில் இருக்கா, அந்த கருகமணியில் இருக்கா? அது கோர்த்து தருவது யார்? அப்ப எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் பாருங்க. இதை நம்புறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் இன்னைக்கும் நிறைய விஷயங்கள்ல இது மாதிரி சகுனம் பார்ப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது காக்கா கத்துச்சுன்னு வைங்க, வீட்டுக்கு மாடியில் காக்கா கத்துச்சுன்னா சொந்தக்காரங்க வருவாங்க, வரப்போறாங்க சொல்லிடுவாங்க. உங்க யாரோ தான் வரப்போறாங்க, உங்க குடும்பத்திலேருந்து யாரோ வரப்போறாங்க. யார் சொன்னா? இந்த காக்கா கத்துச்சுல. காக்காவுக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க, ப்ரொஃபஷனல் கொரியர்ல வேலை பார்க்குது. எந்தெந்த சொந்தக்காரங்க யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தகவல் சேகரித்து கரெக்டாக வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் கூவுது. அதுக்கு இதுவாக வேலை பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பள்ளி கத்தியும்
அது பசிக்கு கத்துது, வேற ஏதோ ஒரு தேவை கத்துது, அதையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த பள்ளி எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ற? இவர் பேசிக்கிட்டு போது பள்ளி கத்துச்சுன்னு வைங்க, இந்த பள்ளியே சொல்லிடுச்சுல நம்ம பேசிக்கிட்டு இருக்க தப்பா சரி, அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. அவன் சொல்லுவான் நாளைக்கே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்குமா. அந்த நேரத்தில் பள்ளி கத்துமா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றோம், பள்ளி கத்திருச்சு. சக்சஸ் எது சக்சஸ்? இடமே கிடைக்கல, முதல் இல்லை, ஆனா வியாபாரம் சக்சஸ்ங்கிறாரு. எதை வச்சு சக்சஸ்ங்கிறாரு? பேசும்போது பள்ளி கத்திருச்சுல. அப்ப பள்ளி கத்துனா அது நல்ல சகுனம். கை எப்படி அரிச்சோம், நீங்க உள்ளங்கை அரிச்சா பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், இது ஒரு நம்பிக்கை. உள்ளங்கை அரிச்சு எவனுக்கு பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுச்சு? எவனுக்கு அரிக்காம இப்ப எனக்கு மட்டும் உள்ளங்கை அரிச்சிச்சுன்னு வைங்க, என்ன அர்த்தம்? அலர்ஜி இருக்குன்னு, அது ஸ்கின் அலர்ஜி. டாக்டர்கிட்ட போய் காட்டணும், இருக்கிற ஒரு 100 200 500 காலியாகும். அப்போ பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்ற பொழுது அதை எப்படி சொல்லிக்கிறாங்க? உள்ளங்கை அரிச்சா பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், கண்ணு துடி, வலது கண்ணு துடிச்சிச்சுன்னா நல்ல சகுனம். அது சத்து குறைபாடு. அது சத்து குறைபாடுல நீ இருக்கிற, உனக்கு எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம், ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதை அதிகப்படுத்திக் கொள் என்பதனுடைய சிக்னல் தான் அது. இவங்க எப்படி அதுக்கு கதை கட்டி வச்சுட்டாங்க? கண்ணு துடிச்சிச்சுன்னா அது நல்ல சகுனம், பள்ளி கத்துச்சுன்னா நல்ல சகுனம். இப்படியாக பல்வேறு விதமான விஷயங்களை. முந்தைய காலத்தில் பிரசவத்தில் இருக்கிற பெண்களுக்கு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் ஜாயிண்டாக இருக்கும்ல, அதை கொடுக்க மாட்டாங்க. 2 வாழைப்பழம் ஜாயிண்டாக இருந்துச்சு, 2 சேர்ந்துருக்கும், அதை சாப்பிட்டாங்கன்னா ரெட்டப்பிள்ளை பிறக்கும். அப்போ ஆஸ்பத்திரிலாம் இழுத்து மூடிடுவோம். எது மகப்பேறு சிகிச்சைலாம் இருக்குல்ல, குழந்தைகளை உருவாக்குற கருத்தரித்தல் மையம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையே, இந்தப்ப 2 வாழைப்பழம் சேர்ந்தாப்புல இருக்கு, உனக்கு ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை ஒரே நேரத்தில் பிறகு. அவன் குழந்தை பிறப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், லட்சங்களை கோடியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன 2 வாழைப்பழம் ஒட்டி இருக்கிற அந்த வாழைப்பழத்தை ஒரே நேரத்தில் சாப்பிட்டோம்னா ரெட்டப்பிள்ளை பிறக்கும். எவன் சொன்னா உனக்கு? இஸ்லாம் அப்படி நம்ப சொல்லுதா? எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தின் அருமை நமக்கு தெரியவில்லை என்றுதானே அர்த்தம். இந்த மார்க்கத்தின் அருமை நமக்கு தெரிந்திருக்குமே, ஆனால் இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு அறிவு பாதுகாப்பை வழங்குகிறது என்பதை புரிந்திருக்குமே, ஆனால் இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளை, மூட பழக்க வழக்கங்களை கொண்டிருப்போமா? யார் எதை சொன்னாலும் அதை உண்மை என்று நம்புவோமா? நம்முடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டே பல முஸ்லிம் மத குருமார்கள் முஸ்லிம்களின் இந்த அறியாமை பயன்படுத்தி கொண்டு பணம் பறிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். குழந்தை இல்லையா, இங்க வாங்க, நான் ஒரு தாயத்து கட்டி விடுறேன், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நோய் நொடியா, இங்கே வாருங்கள், உங்க வீட்டில் ஒரே துன்பமாக இருக்கிறதா, அடுத்தடுத்து துன்பங்கள் ஏற்படுகிறதா, ஒரு தகடு எழுதி தரேன், அந்த தகடை உங்க வீட்டில் மாட்டுங்க, உங்களுக்கு துன்பம் வராது. யாராவது கேட்டமா? என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்து அதை சொல்லக்கூடிய ஆலிம்கள்கிட்ட மதகுருமார்கள்ட்ட கொஸ்டின் பண்ணமா? எனக்கு குழந்தையை தரக்கூடிய எந்த அம்சம் இந்த தாயத்தில் இருக்கு? இதை மார்க்கம் சொல்லுதா, குர்ஆன் சொல்லுச்சா, நபிகள் நாயகம் சொன்னார்களா என்று கேட்டோமா? தாயத்து கையில கட்டினா எப்படி நோய் நொடி நீங்கும்? அதுல நோய் நொடி நீக்கக்கூடிய என்ன ஆற்றல் அதுல இருக்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல் தாயத்து கட்டுறது. ஏன்? அல்லாஹ் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் உனக்கு ஒரு நலவை நாடிவிட்டால், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா. அல்லாஹ் ஒருவருக்கு ரஹமத்தை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. அந்த ரஹமத்தை நிறுத்தி வைத்து விட்டால் வலா முர்சில லஹு, அதனை அனுப்பக்கூடியவர் யாரும் இல்லை. அல்லாஹ் ரஹமத்தை தர்றது அல்லாஹ், குழந்தையை தர்றது அல்லாஹ். யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாசா வ யஜஅலு மன் யஷாஉ வகீமா. பெண் பிள்ளைகளை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு 2ஐயும் சேர்த்து கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். முடிவு பண்றது நான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு குழந்தையை தருவது நான், உனக்கு நோயை தருவது நான், உனக்கு ரஹமத்தை பொழிவது நான். என்ன நம்பு? அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு தாயத்தின் மீது, அற்ப தகடின் மீது வைப்பதா? அந்த தாயத்தை கையில கட்டிட்டா முடிஞ்சு போச்சா? எதுவுமே வராது, பிரச்சனையே இல்லையா? அந்த நம்பிக்கையில தான் வளைச்சு வளைச்சு தாயத்து, இடுப்புல ஒரு தாயத்து. முந்தைய காலத்துல ரொம்ப, இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முந்தைய வெளிநாட்டுக்கு இவர் போனான்னு வைங்க, அந்த மெட்டலை வச்சு செக் பண்ணோம்னா அங்கங்க கீக்கின்னு சத்தம் கேட்கும். ஏன்? இடுப்புல ஒரு 2 தாயத்து கண்டிப்பா. வெளிநாட்டுக்கு வேற போறாருல, கடலுக்கு மேல முதல் பயணம், விமானம் கீழே விழுந்துடக்கூடாது, விமானத்துக்கு சேர்த்து ஒரு தாயத்தை கட்டிட்டு போயிடுவார். 3 சுத்து 4 சுத்து. எது? விமானத்துக்கு தாயத்து கட்டுறதுக்கு பதிலாக
அந்த சைஸுக்கு இவர் இடுப்புல ஒரு 3 சுத்துல ஒரு தாயத்து கட்டியிருப்பார். இடுப்புல ஒரு தாயத்து, கையில இந்த பக்கம் ஒரு தாயத்து, இங்க ஒரு தாயத்து கட்டியிருப்பார், இங்க ஒரு தாயத்து, வளைச்சு வளைச்சு ஒரு சுமார் ஒரு 2 கிலோவுக்கு தாயத்து கட்டியிருப்பான். அது ஏதாவது புண்ணியம் இருக்கா அதுல? அது இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கை இல்லையா? முஸ்லிம்கள் அதை புரியணுமா இல்லையா? அது வீட்டில் அந்த தகடை வச்சுட்டாங்கன்னா எப்படி வீட்டுக்கு எப்படி பறக்கத்து? அந்த தகடில் என்ன இருக்கு? பறக்கத்தை கொண்டு வருவதற்கு அந்த தகடில் என்ன இருக்கிறது? சும்மா கிறுக்கி வச்சிருக்கிறான். அவனுக்கு கிறுக்கி வச்சதை யார்ட்டையா கொண்டு போய் கொடுங்க, படிச்சு கேட்டுங்க, படிச்சு சொல்ல முடியுமா? அதை வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுறாங்களா, அந்த தகடில் என்ன இருக்கிறது? அதை படிக்க கூட முடியுமா? என்ன இருக்கிறது என்று படிக்கவும் முடியாத அளவிற்கு எதையோ கிறுக்கி வைக்கிறார்கள். அதை வீட்டில் வச்சா பறக்கத்தை நம்புறாங்க, அதை வீட்டில் வச்சா ரஹமத்து வரும் என்று நம்புகிறார்கள், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாது என்று நம்புகிறார்கள். எப்படி அது சாத்தியம்? இந்த நம்பிக்கைகளை இஸ்லாம் சொல்லுதா? அப்ப இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நம்முடைய அறிவை இஸ்லாம் பாதுகாக்கிறது. அதே போல் தான் நம்ம சமூகத்தில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாம் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே இருக்கிறதுனால, அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்த காரணத்தினால, அதன் அடிச்சுவடியே தெரியாமல், அதன் அடையாளம் வாடை கூட இல்லாமல் நம்முடைய சமூகத்தை, நம்முடைய தலைமுறை, புதிய தலைமுறையை நாம் உருவாக்கி வர்றதுனால அதனுடைய நன்மையை நம்ம உணராமல் இருக்கிறோம். எவ்வளவு பேர் இது போன்ற மூட நம்பிக்கையில மூழ்கி தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? டிவியில வருமா, கல்லுங்க, வெறும் கல்லு, மோதிர கல்லு, அதை பத்தி விளம்பரம், உங்கள் வியாபாரத்தில் நஷ்டமாக அதிர்ஷ்டக்கல் மோதிரம் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள், அணுகவும் விழுக்கில ஒரு நம்பர் போட்டுருவான். பேர் பார்த்தீங்கன்னு வைங்க, 3 மதத்தையும் சேர்ந்த ஒரு தனக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அப்போ தான் எல்லாரும் வருவாங்க. ஒரு பேர் இருக்காது, அஜ்மல் முருகன் 2-3 பேரை சேர்த்திருப்பான். ஒரு ஆள் பேர் அஜ்மல் முருகன் ஜோசப். அவர் தான் என்ன செய்யறாரு, இப்போ கூப்பிடுறாரு, அதிர்ஷ்டக்கல் வியாபாரத்தை கூப்பிடுறாரு. ஏன்? 3 மதத்தை சார்ந்தவர்களும் போய் வாங்கிடுவாங்கல்ல, 3 மதங்கள்ல உள்ளவர்களும் அறியாமல் இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப அந்த அறியாமையை பயன்படுத்தி, மத நம்பிக்கை சரியாக தெளிவாக இல்லாத காரணத்தினால அதை பயன்படுத்தி பணம் பறிக்கிறான். பல பேர் ஆயிரக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கல்லு மோதிரத்தை, பச்சை கல்லு மோதிரம் நம்ம பிள்ளைங்க போய் கடையில் வாங்குறது தான் 10 ரூபா தேராது. 10 ரூபாய் தேராத அந்த மோதிரத்தை எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கக்கூடியவர்கள் பல கணக்கில் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம யாராவது போய் வாங்கணுமா? கல்லு மோதிரம், அதிர்ஷ்ட கல்லு, கணவன் மனைவி சண்டையா, இந்த மோதிரத்தை போடுங்கள்னு நம்மளை ஏமாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட சொன்னா நம்ம தெளிவா, எப்பா இந்த மோதிரத்தை போட்டா தான் எனக்கு பிரச்சனையே, ஏன் மோதிரத்தோட போனோம்னா எனக்கு ஒரு மோதிரம் வாங்கித்தாங்கன்னு கேட்பாங்க. இதுல தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீ இதை காட்டிலாம் ஏமாத்தாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கிறானா இல்லையா? இந்த தௌஹீத் தானுக்கு நமக்கு அந்த விழிப்புணர்வை தந்திருக்கிறது. இந்த ஏகத்துவம் தானே நம்முடைய அறிவை பாதுகாக்கிறது. அப்ப இந்த ஏகத்துவத்தை முஸ்லிம்கள் ஏற்கின்ற பொழுதுதான் தன்னுடைய அறிவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே போல ஜோசியத்தின் பெயரால், வாஸ்து சாஸ்திரம்ங்கிற பேர்ல வீட்டை இடிக்கிறான். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, கோடி கணக்கில் செலவு பண்ணி இடத்த, ஒரு மெயின் இடத்துல இடத்த வாங்கி, முக்கிய பகுதியில் இடத்த வாங்குறான், வீடை கட்டுறான். ஜோசியக்காரனை கூப்பிட்டு வரான், பாருங்க என் வீடு எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க சாமிங்கிறான். அவர் உள்ள வருவார், நிலக்கல்ல அவருக்கு தட்டி இருக்கும், கல்லு சரியில்லை, நிலக்கல் சரியில்லை, என்ன செய்யணும்? நிலக்கல்ல மாத்துங்க. எங்க வைக்கிறது? இந்த நிலக்கல்ல தூக்கி கிச்சன் பக்கத்தில் வைங்க, அந்த ரூமை தூக்கி இங்க வைங்க. எது இந்த விளையாடுறது? இந்த இடத்த தூக்கி அங்க வைக்கிறது. இந்த மேப்பை வச்சுக்கிட்டு காட்டி, டெல்லி அந்த பக்கம் இருக்கு, தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கு, அங்கிருந்து நம்மளால உதவிகள் வர்றது தூரமா இருக்கு. அப்ப என்ன செய்யறது? தமிழ்நாடு தூக்கி டெல்லி பக்கத்தில் வச்சுட்டோம்னா நேரடியா உதவிகளை வாங்கி விடலாம். இது மாதிரி கிறுக்கு கதைகளை சொல்லி ஜோசியம்ங்கிற பேர்ல, ஆன்மீகம்ங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அவனு வீட்டை அடிக்கிறான். ஆஹா, வீடு சரியில்லை, வாஸ்து சரியில்லை. அப்ப என்ன பண்றது? இப்ப குடி போக கூடாது, அதுக்கு ஒரு பரிகார பூஜை. முஸ்லிம் சமூகத்தில் என்று எடுத்துக்கொண்டால் பரிகார பாத்திகா, அதை ஓதி அதை மாட்டி இடிச்சு லட்சக்கணக்கில் வீண் விரயம் பண்ணி அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள குடி போறோம். இந்த அவலம் நமக்கு ஏற்படுதா? இஸ்லாத்தை கடைபிடித்தால் இந்த அவலம் நமக்கு நேருமா? இஸ்லாம் உள்ளது உள்ளபடி நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக, அரணாக வந்து நிற்கின்றது. ஆனால் உள்ளது உள்ளபடி முஸ்லிம்கள் பின்பற்றாத காரணத்தினால்தான் சொற்ப எண்ணிக்கையில் உள்ள முஸ்லிம்கள் தங்கள் பொருளாதாரத்தை இழக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தை இழக்கிறார்கள். ஜோசியம்னு போறாங்க, பிற சமூகத்தில் எவ்வளவு கொடுமைகளை பார்க்கிறோம். இந்த மாந்திரிகம்ங்கிற பேர்ல நீங்க ஒரு பிள்ளைய பலி கொடுத்தா தான் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொன்னா அதையும் நம்புறாங்க. தங்களுடைய சொந்த பந்தங்களில் உள்ள பிள்ளையை கொண்டு போய் பலி கொடுத்த சம்பவங்கள் ஏராளம் இருக்கிறது தமிழகத்தில், பிற சமூகங்களில். முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட சம்பவம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் அதையெல்லாம் மறுக்குது.
யாரையும் நீ பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலி கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற இயலாது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற வேண்டுமானால் அல்லாஹ்வை உள்ளது உள்ளபடி வணங்கு, அவனை சரியா நம்பு, மனுஷனா நினை, மற்ற பொருட்களை மற்ற பொருட்களாக நினை. அதுதான் நீ அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்று இஸ்லாம் நம்மை விழிப்புணர்வு ஊட்டுகிறதா இல்லையா? பில்லி சூனியம்ங்கிற பேர்ல எவ்வளவு பேர் குடும்பத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வருவாங்க, அவர் சொல்வார், என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்குது, என்ன செய்யறது? இல்லை போறது ஏமாளி குரூப் போறது ஃபுல்லா மாந்திரிகத்துல தான். ஜோசியம் பார்க்கிறேன், பால் கிதாபு பார்க்கிறேன், ஏமாத்துவாங்கல்ல, அங்க போய் மாட்டிக்கிறது. அவர் சொல்வார், உங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன காரணம் தெரியுமா? உங்க சொந்தக்காரங்களை ஒருத்தர் உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல தான் வச்சிருக்கிறாங்க. வச்சது யாரு? உன் மச்சான் தான், வேற யாரு? எல்லாம் அப்படி பணியை போட்டுருவாங்க. ஒரு சகலப்பாடி தான் வச்சிருக்கிறான். எனக்கு உங்க சகலையோட உனக்கு சண்டையா? யாரோட சண்டை இல்லாம இருக்குது இவனுக்கு? எல்லாரும் எல்லா பக்கத்துலயும் வம்பு வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்பாங்க, உன் சகலையோட உனக்கு பிரச்சனையா? உன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களோட பிரச்சனை? அவன் தாப்பா உனக்கு வச்சிருக்கிறான். எங்க வச்சிருக்கிறார்? பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கிறான். அப்ப எடுத்துருங்க. எடுக்கிறதா தான் ஒரு 10,000 ரூபாய், சும்மா போய் எடுத்துட முடியாது. அது என்ன லேசப்பட்ட காரியமா? கிச்சன்ல உள்ள பொருள் எடுக்கிற மாதிரியா? கடையில போய் ஒரு பொருள் வாங்குற மாதிரி? பில்லி சூனியத்தை எடுக்கணும்பா. அது சாமானிய விஷயம் இல்லை. 10,000 ரூபாய் செலவு, நான் தர்றேன், எடுத்துருங்க. கொஞ்சம் 1000 ரூபாய் கூட போனாலும் பிரச்சனை இல்லை, 2000 ரூபாய் முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதை வச்சதை எடுத்துருங்க. பொருளாதாரத்தை இழக்கிறான இந்த பில்லி சூனிய இஸ்லாத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன், பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். வலா முஃமினும் பிஸிஹர், சூனியத்தை உண்மை என்று நம்பக்கூடியவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். சொர்க்கத்துக்கு போக முடியாதுட்டாங்க. சூனியத்துக்கு உண்மை இருக்கு நீ நம்புனா நீ சொர்க்கத்தில் இடமில்லை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை. அப்ப ரசூலுல்லாஹ் சூனியத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை, ஒரு நம்பிக்கையை நமக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது, சூனியத்தினால கைய காலம் முடக்கலாம், சூனியத்தினால பைத்தியக்காரனாக்கலாம், சூனியத்தினால கணவன் மனைவி பிரிக்கலாம், இதெல்லாம் நடக்க முடியாது, சாத்தியம் இல்லை. நபிகள் நாயகம் அதனை மறுத்து விட்டார்கள். அது அல்லாம யதார்த்தத்தில் நடைமுறையில் அதற்கு சாத்தியமும் இல்லை. பொய்ய சொல்லி ஏமாத்துறது. நீங்க உடனடி ரியாக்ஷன் கேட்டு யாராவது ஒரு பிள்ளை சூனியக்காரனை கூட்டுவாங்க, நாங்கள் உட்காந்துருக்குறோம், ஒருத்தனை கூட்டுவாங்க, சூனியத்தில் எவ்வளோ பெரிய தேர்ச்சி பெற்றுருக்கிறானோ அவனை கூப்பிடுங்க, 1 மணி நேரம் டைம் கொடுப்போம், இங்கேயே உட்காந்துருப்போம், சூனியம் வைக்க சொல்லுங்க, மேடையில் உள்ளவங்களுக்கு சூனியம் வைக்க சொல்லுங்க. அந்த 1 மணி நேரத்தில் எல்லாரும் நாங்கள் தொப்புதடின்னு கீழே விழுந்துருவோம். அல்லது 1 மணி நேரத்தில் எங்களை பல பேர் பைத்தியக்காரனா மாறிடும். முடியுமா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உடனடியாக நடக்கும்படி நீங்க ஏதாவது ஒன்று கேளுங்க, செய்யவே மாட்டாங்க. 1 மணி நேரம் வேண்டாம், 1 மாசம் வச்சுக்க, 1 மாசத்துல பண்ணு, உனக்கு என்ன வேணும்? பெரிய பில்டப் கொடுப்பாங்க, பயங்காட்டுவது. அதெல்லாம் எங்களுக்கு நிறைய பொருள் வேணும். என்ன பொருள்பா வேணும்? தலை முடி வேணும், வா வந்து மொட்டை அடி, இருக்கிற எல்லா முடியும் எடுத்துக்க, தேவையில்லை பண்ணு. அழுக்கு துணி வேணும், எத்தனை வருஷம் அழுக்கு அதை மட்டும் சொல்லு. 2 வருஷம் அழுக்கு போதுமா? போன ஹஜ் பண்ணாலுக்கு எடுத்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது வேணுமா? கேட்டு அதையும் கொடுத்துருவோம். காலடி மண்ணு வேணும், காலடி மண்ணா வா, 2 லாரி லோடு மண்ணை எடுத்து கொண்டு வா, நாங்கள் எல்லாம் அது மேலே ஏறி நின்று செவன் மிதிச்சு தர்றோம், வச்சுக்க. வேற என்ன வேணும்? என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்போம், வைக்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நேரத்தை அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் மாத்திரமல்ல, நம்முடைய மதரசாக்களில், மக்தப் மதரசாக்களில் பயிலக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள் சொல்கிறார்கள், சூனியம் உண்மை என்றால் எங்களுக்கு வையுங்கள். நமது மதரசாவில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களின் சவால் முறியடிக்கப்பட்டதா? ஏன்? அது பொய், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. அந்த ஏமாத்து வேலையை காரணம் காட்டி மக்களிடமிருந்து பணத்தை பறிக்கிறார்கள், அவர்களை நம்பிக்கையை சிதைவுபடுத்துகிறார்கள். இஸ்லாம் அதிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. எல்லாவற்றிலிருந்தும் இஸ்லாமை பொறுத்தவரை நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிற மதங்கள்ல, சமூகங்கள்ல வழிபாடு என்கிற பெயரால் தங்களை தாங்களை துன்புறுத்திக் கொள்ளக்கூடிய நடைமுறைகள் இருப்பதை பார்க்கிறோம். செருப்பு இல்லாமல் நடப்பாங்க. கேட்டால் கடவுளுக்காக இந்த சிரமத்தை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் என்பார்கள். வெயிலில் நிற்பார்கள், கடவுளுக்காக தாங்கிக் கொள்கிறோம் என்பார்கள். தீ மிதிப்பார்கள், கடவுளுக்காக தாங்கிக் கொள்கிறோம் என்பார்கள். அழகு குத்துறோம், உடலை சிதைத்து கண்ணத்தை சிதைச்சு அம்பெடுத்து வேலை குத்தி அழகு குத்தி கொண்டு தங்களை சிரமப்படுத்துவார்கள். கேட்டால் கடவுளுக்காக இதனை தாங்கிக் கொள்கிறோம் என்பார்கள். இதெல்லாம் அவங்க நம்பிக்கை. முஸ்லிம் சமூகத்திலேயும் இப்படிப்பட்ட சிலர் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை அறியாமையின் காரணத்தினால். இந்த தர்கா கந்தூரிங்கிற பேர்ல பூ மிதிக்கும் விழாங்குவாங்க. பேர்ல பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பூ மிதித்தல் பேரை பாருங்க எவ்வளவு அழகா வைக்கிறாங்க. சரி, ஏதோ பூவை போட்டு வச்சிருப்பாங்க, நம்மளும் ஒரு 2 மிதி மிதிச்சுட்டு வருவோம். பித்த வெடிப்பு சரியாகும் போய் பார்த்தோம், நீங்க அங்க பூ இருக்காது, தீ தான் இருக்கும்.
நெருப்பு கங்கு அனலா தகிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் பூ மிதித்தல். அப்ப தீ மிதிக்கிற பழக்கம் இஸ்லாம் முஸ்லிம்களிடையும் சில பேர்ட்ட இருக்கு. இஸ்லாம் அதை சொல்லிச்சா? நெருப்பு கங்கை ஏற்படுத்தி அதை போய் மிதி என்று அல்லாஹ் சொன்னானா? நபி அல்லாஹிம் சொன்னார்களா? அப்ப பிற சமூகங்களை பார்த்து, அவர்களின் நம்பிக்கையை பார்த்து, சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்து இவர்களும் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இஸ்லாம் இதுவரைக்கும் தடுக்குது. என் பேர நீ கஷ்டப்படாத. உன்னை யார் தீ மிதிக்க சொன்னாள்? உன்னை யார் தலையில தேங்காய் உடைக்க சொன்னாள்? செருப்பு இல்லாமல் உன்னை யார் நடக்க சொன்னது? நபி அல்லாஹிம் என்ன கேட்டாங்க? நபி அல்லாஹிம் காலத்தில் ஒருவர் நான் நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்வேன், புனித யாத்திரை செல்வேன் என்று பயணித்தார். தன்னுடைய எண்ணத்தை நபி அல்லாஹிடம் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் பல பேர் கேரளாவிலிருந்து சில பேர் நாங்கள் நடந்தே ஹஜ்ஜுக்கு போறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாது. நபி அல்லாஹிம் சொன்னார்கள், நடந்தே போகுமாறு உன்னை யார் நேர்ச்சை செய்ய சொன்னது? அந்த நேர்ச்சை இறைவனத்தில் செல்லுபடியாகாது, அதனை விட்டுவிடு. வாகனத்தில் போகிட்ட என்ன வாகனம் இருக்கிறதோ, ஒட்டகம் இருந்தா ஒட்டகத்தில் செல், குதிரை இருந்தா குதிரையில போ. எந்த வாகனம் உன்னிடத்தில் இருக்கிறதோ அந்த வாகனத்தில் செல் என்று நபி அல்லாஹிம் சொன்னாங்க. காரணம் என்ன? கடவுளின் பெயரால் நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அது இஸ்லாம் நம்மளை பாதுகாக்குதா? என் பேரை சொல்லி தலையில தேங்காய் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. செருப்பு இல்லாம பாறையில நடக்க வேண்டிய தேவையில்லை. நடந்தே புனித யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் இஸ்லாத்தில் இடமில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே செல்கிறார்கள். ஒரு பெண்மணி நீண்ட நேரம் தொழுகையில் ஈடுபடுவதற்காக ஒரு கயிறை கட்டி கொள்கிறார்கள். அந்த கயிறை பார்க்குறாங்க, இது என்ன கயிறுன்னு கேட்கிறாங்க. இந்த அம்மா தொழுவாங்க, ரொம்ப நேரம் நின்று தொழுகணும் என்பதற்காக இந்த கயிறை வைத்திருக்கிறார்கள். நிற்க முடியாத நிலை வருகின்ற பொழுது இன்னும் அதிகமாக ஓத வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டால் இந்த கயிறை பிடித்துக் கொண்டு ஓதுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவிரை அவிழுங்கள், இந்த கயிறு தேவையில்லை, எடுங்க. அப்படி யாரும் உங்களை அல்லாஹ் வணங்க சொன்னாங்க? உங்களை நீங்களே சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தி இறைவனை வணங்க சொன்னானா? நான் சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. உங்களை சிரமப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டிய தேவையில்லை. இது இஸ்லாமிய மார்க்கத்தின் கோட்பாடு. ஒருவருக்கு நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்றால் படுத்துக்கொண்டே தொழலாம். தண்ணீரை தொட்டு ஒழு செய்வதற்கு முடியவில்லை என்றால் மண்ணில் தயமும் செய்யலாம். எப்படிப்பட்ட ஒரு சலுகை இஸ்லாம் கொடுத்து ஏன் பேர்ல மார்க்கத்தை கடைபிடிக்கிற என்கிற பேரில் உன்னை நீ சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் பாதுகாக்குதான், நம்முடைய உயிரை பாதுகாக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது. தற்கொலை இஸ்லாத்தில் கூடுமா? தற்கொலை தடை செய்த மார்க்கமாக, சாதாரணமான முறையில் அல்ல, கடுமையான முறையில் கண்டிக்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. நீ உன்னை நீயே மாய்த்துக் கொள்வியானால் எந்த ஒரு துன்பம் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, உன்னை நீயே மாய்த்துக் கொள்ளக்கூடாது, மரணத்தை விரும்பக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனை ஒவ்வொரு முஸ்லிம்களையும் தைரியம் உள்ளவர்களாக, தன்னம்பிக்கை உள்ளவர்களாக, தம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்தனை இன்னல்களையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இஸ்லாம் உருவாக்குது. தற்கொலையின் பக்கம் போகக்கூடாது. அப்படி உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்றால் இறைவனத்தில் பிரார்த்தனை செய். இறைவா, நான் உயிர் வாழ்வது நன்மை என்றால் என்னை உயிர் வாழச் செய், நான் மரணிப்பதை எனக்கு சால சிறந்தது என்றால் நீ என்னை மரணிக்க செய் இறைவா என்று இறைவனத்தில் பிரார்த்தனை கேள். அதை விட்டு கொண்டு உன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய முடிவை எடுக்கக்கூடாது. அப்ப இஸ்லாம் எப்படி எதிர்கொள்ள சொல்லுது பாத்தீங்களா? தற்கொலை மீறி ஒருவர் தற்கொலை செய்து விட்டால் அவருக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லி தற்கொலை தடை செய்து அதனை கண்டித்து, அதை செய்தால் உங்களுக்கு நரக தண்டனை காத்திருக்கிறது என்று அச்சுறுத்தி அதிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது. அதனாலதான் நீங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியிலே, அது கேரளாவா இருந்தாலும் தமிழகமா இருந்தாலும் ஏனைய அரபு நாடுகளாக இருந்தாலும் தற்கொலையின் விகிதம் ஏனைய சமூகத்தை காட்டிலும் முஸ்லிம் சமூகத்தில் குறைவு தரவுகள் இருக்கிறது. காரணம் என்ன? இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கை, இஸ்லாம் தற்கொலை தடை செய்யக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எந்த துன்பம் வந்தாலும் அதனை சகித்துக்கொள் என்று சொல்கிறது. அல்லாஹ்விடம் அதனை பொறுப்பு சாட்டு, உன்னுடைய துன்பத்தை உன்னுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டு அதனை நீ இறைவனிடம் பொறுப்பு சாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்கிறது. இந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய உயிரையும் பாதுகாக்கிறது, நம்முடைய அறிவை பாதுகாத்து, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து. பொருளாதாரத்தில் கூட எப்படி பாதுகாக்குது? வீண் வரையும் பண்ணாத, அடுத்தவங்க பேசணும் பெருமை பாராட்டணும் என்பதற்காக வேண்டி பகட்டு செலவு செய்யாத, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை பறிக்காத, அனைவருடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்குங்க. இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதார ரீதியாக சொல்லக்கூடிய கோட்பாடுகளை ஒருவர் கடைபிடிப்பாரே ஆனால் எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உலகத்தில் உள்ள எந்த மனிதருக்கும் பொருளாதார ரீதியான இழப்பு இல்லை, நஷ்டம் இல்லை. அனைவரின் பொருளாதாரமும் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இஸ்லாம் பொருளாதார கோட்பாடுகளை முன்வைக்கிறது. இஸ்லாத்தில் வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது, மோசடி கலப்படம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகமே எத்தகைய வட்டியில் வீழ்ந்திருக்கிறதோ,
வட்டியை வைத்துக் கொண்டு ஒரு தனி மனிதனை சுரண்டுவது மட்டுமில்லாமல் ஒரு நாட்டின் வளத்தையும் சுரண்டக்கூடிய அவலம் உலகெங்கிலும் நடைபெறுகிறது. அதுக்குன்னே ஒரு வங்கி ஏற்படுத்தி கொண்டு பிற நாடுகளுக்கு நான் கடன் தர்றேன், அதுக்கு பதிலாக எனக்கு நீ வட்டி கட்டு என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை இஸ்லாம் தடை செய்தது. மிக தெளிவான வார்த்தை, கத ஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து விட்டான், வட்டியை தடை செய்து விட்டான். வட்டி கூட தனி மனுஷனோ குழுவோ சமூகமோ நாடோ உன்னுடைய கொடுக்கல் வாங்கலை வட்டி அடிப்படையில் நீ செய்யாதே. அடுத்தவனை ஏமாத்துவது, அவன் தேவையை அவன் கஷ்டத்தை பயன்படுத்தி அவன்கிட்ட பொருளாதாரத்தை பறிக்கலாம்னு பாக்குறியா? அதுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. இஸ்லாம் சொல்லுது வட்டி நீ வாங்கவும் செய்யாதே கொடுக்கவும் செய்யாதே. எந்த அளவுக்கு இஸ்லாம் வட்டியை தடை செய்கிறது? அடுத்தவனை ஏமாத்தி இந்த வட்டி என்கிற கொடுமையில் ஈடுபட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள எச்சரிக்கையை நீ பெற்றுக்கொள், யுத்தத்துக்கு வா. சாதாரண அல்லாஹ் வட்டியை தடை செய்யலங்க. என் தடையை மீறி நீ வட்டியில் ஈடுபட்டால், வட்டி அடிப்படையில் கொடுக்கல் வாங்குவதில் ஈடுபட்டால், ஒரு பொருளாதாரத்தை வாங்கினால் என் கூட சண்டைக்கு வாங்குறான். அப்படின்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் வட்டியை தடை செய்யலாம்? தன்னோட யுத்தத்திற்கு வா என்று அறைகூவல் விடுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் வட்டியை தடை செய்கிறான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறை பின்பற்றப்பட்டால் வட்டி அடிப்படையில் ஏழைகள் சுரண்டப்படுவார்களா? மக்கள் கஷ்டப்படுவாங்களா? ஒரு நாடு திவாலாகக்கூடிய நிலை ஏற்படுமா? எதுவும் ஏற்படாது. இந்த கஷ்டத்திலிருந்து இஸ்லாம் நம்மளை பாதுகாக்கும். பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணாத, பகட்டுக்காண்டி செலவு பண்ணாத, அடுத்தவனை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செலவு செய்யாத, வலா துபத்திரு, பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். இன்னைக்கு அதுதானே நடக்குது. திருமணம்ங்கிற பேர்ல அவ்வளோ வீண் விரயம், பகட்டு, ஊர் முழுக்க பந்தல் போட்டு பல்வேறு செலவினங்களை செய்து சாப்பாடுக்கே பல லட்சங்களை செலவு பண்றான். கேட்டா எல்லாரையும் திருப்திப்படுத்த அப்படிங்கிறான். நீ போடுற சாப்பாடை சாப்பிட்டு எல்லாரும் எந்த காலத்துல திருப்திப்பட்டான்? உன்னை புகழ்ந்து பாராட்டி மாலை போட்டு பாராட்டு பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போனானா? நீ எவ்வளவு லட்சத்தை செலவு பண்ணி விருந்து கொடுத்தாலும் போகும்போது ஒரு சொல்லிட்டு போவான், எல்லாம் சரிதான், சாப்பாடுல 2 கல் உப்பு கூட, 3 கல் எடுத்து அவன் தலையில போடணும், 2 கல் உப்பு கூடிருச்சுங்குவான். நடக்குதா இல்லையா? எல்லாம் சரிங்க, ஏங்க பிரியாணியை போட்டீங்க? அங்கங்க பிரியாணி சாப்பிட்டு அட்டாக் வந்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான், இந்த நேரம் பார்த்து பிரியாணியை போடுறீங்களங்க, சொல்றானா இல்லையா? நீ எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க, பிரியாணி வேண்டாம், நெய்ச்சோறு வேண்டாம், வெறுஞ்சோறு காய்கறி கொடுத்து சாப்பாடு கல்யாணம், அப்போ மட்டும் உங்களை பாராட்டுவானா? அப்போ வருவான் கஞ்சப்ப, இந்த சாப்பாடை இவனை கேட்டமா நம்ம எப்படி நம்மளை ஏமாத்தலாம் பாருங்க. இந்த வெறுஞ்சோறு சாப்பிடுவாங்க, அங்கிருந்து இங்க வந்தோம் சொல்வானா இல்லையா? 3ஐயும் சேர்த்து கொடுங்க, ஒரு பக்கம் பிரியாணி, இன்னொரு பக்கம் நெய்ச்சோறு, இன்னொரு பக்கம் வெறுஞ்சோறு, எல்லா பந்தி அவரவர் விரும்பக்கூடிய பந்தி அங்கே இருக்கிறது. உங்கள் நோக்கம் என்ன? எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும். திருப்தி பற்றுவானா? வெளியே மைக்க கொடுத்து 2 பேர்ட்ட கருத்துக்கு 4 பேர்ட்ட கருத்து கேளுங்க. நீங்க சொல்லுவீங்க 4 பேர் நம்மள 4 விதமா பேசிடக்கூடாதுல்ல. அந்த 4 பேர்ட்ட கருத்து கேளுங்க, என்ன சொல்வாள்? பணக்கார திமுருங்க கொழுப்புல அலையிறாங்க பாருங்க, பிரியாணியா நெய்ச்சோரா ஒயிட் ரைஸா, நம்மளை இப்ப குழப்பறாம போனா எந்த பந்திக்கு போறதுன்னு கேட்பானா இல்லையா? அப்ப நீங்கள் எதை சொன்னாலும் குறை சொல்வார்கள். மனிதர்களை திருப்திப்படுத்தவே இயலாது. நம்மை படைத்த இறைவனின் திருப்தியை பெறுவதுதான் நமக்கு இலக்கு. அல்லாஹ் சொன்னபடி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொண்டால், நபி அல்லாஹ் நமக்கு சொன்ன போதனைகளுக்கு முரணாகாத விதத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்கிற அறிவுரைகளை நாம் பின்பற்றினால் இந்த உலகத்தில் பல நன்மைகளை பெறுவதோடு, நல்ல கவனிக்கணும், இந்த உலகத்தில் நமக்கு பல நன்மை. நம்முடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுது, மானம் பாதுகாக்கப்படுது, அறிவு பாதுகாக்கப்படுகிறது, உயிர் பாதுகாக்கப்படுகிறது. இந்த எல்லா விதமான நன்மைகளை உலகத்தில் அனுபவிப்பதோடு நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம். அதற்குத்தான் முஸ்லிம்களை கூப்பிடுறோம். அதுக்குத்தான் அந்த செய்தியை சொல்வதற்குத்தான் இந்த மாநாடு. முஸ்லிம்கள் என்று பேரளவில் இருந்து விட்டால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உங்களை சொர்க்கத்தை அனுப்புவதற்கு உங்கள் பெயரை பார்ப்பதில்லை, உங்கள் தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அப்துல்லான்னு பேர் வச்சுட்டா சொர்க்கம் போயிடலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் கூட அப்துல்லா தான், சொர்க்கம் போக முடியுமா? முடியாது. ஆயிஷான் பேர் வைத்து விட்டால் போதுமா? அப்ப அல்லாஹ் நம்முடைய பேரை பார்ப்பதில்லை, தோற்றத்தை பார்ப்பதில்லை. இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை முஸ்லிம் மக்கள் மத்தியில் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். எங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து எங்கள் சகோதரர்கள் கஷ்டப்பட்டு இந்த மாநாட்டை நடத்துவதற்கு உங்களிடத்தில் தானே பொருளாதாரத்தை கேட்டோம். இப்படி செலவு பண்ணி நாங்கள் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் இத்தகைய செய்தியை சொல்கிறோம் என்றால், முஸ்லிம்களே உங்கள் மறுமை வாழ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்கு முரணில்லாத வகையில் உங்களுடைய வாழ்வை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.